குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, என்னை பற்றி அங்கே சொல்லாதே, என்னை பற்றி அங்கே சொல்லாதே. சரியா? டோன்ட் டெல் அபவுட் மீ தேர். சரியா? டோன்ட் டெல் அபவுட் மீ தேர், மேரே பாரி மே வஹா மத் போலோ. மேரே பாரி மே வஹா மத் போலோ, டோன்ட் டெல் அபவுட் மீ தேர். என்னை பற்றி அங்கே சொல்லாத. சரியா? சரியா? அதுக்கு என்ன அரபி? லா தக்குல் அன்னி ஹினா. சரியா? லா தக்குல் அன்னி ஹினா. சரியா? தக்குல்னு சொன்னால் சே, அதான் யூ சே. சரியா? யூ டெல். லா தக்குல்னு சொன்னால் டோன்ட் டெல். சரியா? லா தக்குல்னு சொன்னால் டோன்ட் டெல். கரெக்டா? அன்னி அபவுட் மீ. சரியா? அன்னி அதில் 3 எழுத்து தான் இருக்குது. ஆனால் நமக்கு இங்கிலீஷ் படி அதில் 2 வேர்டு வருது. சரியா? அன்னா அபவுட், அன்னின்னா அபவுட் மீ. அப்போ அன்னி அபவுட் மீ. அப்போ லா தக்குல் டோன்ட் டெல் அன்னி அபவுட் மீ. இதுவரை நமக்கு டோன்ட் டெல் அபவுட் மீ வந்தாச்சு. அடுத்தால ஹினாக்கு தேர். சரி, அப்போ லா தக்குல் டோன்ட் டெல் அன்னி அபவுட் மீ ஹினாக் தேர். சரி, சொல்லும்போது டோன்ட் டெல் அபவுட் மீ தேர் கரெக்டாக வருது. மேரே பாரிமே வஹா மத் போலோ, என்னை பற்றி அங்கே சொல்லாதே. சரியா? சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்னா, ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு பயந்து இன்னும் கொஞ்சம் கூட அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, என்னை பற்றி அங்கே எதுவும் சொல்லாத, என்னை பற்றி அங்கே எதுவும் சொல்லாத. சரியா? டோன்ட் டெல் அபவுட் மீ எனிதிங் தேர். சரியா? டோன்ட் சே எனிதிங்னு சொல்லுங்க. டோன்ட் சே எனிதிங் அபவுட் மீ தேர். சரியா? இல்லைனா டோன்ட் டெல் எனிதிங் அபவுட் மீ தேர். சரியா? அது எப்படி சொல்லுவது? டோன்ட் டெல் எனிதிங் அபவுட் மீ தேர். ஓகே? மேரே பாரிமே வஹா குச் பி மத் போலோ. என்னை பற்றி அங்கே ஒன்றும் சொல்லாத. சரியா? என்னை பற்றி அங்கே ஒன்றும் சொல்லாத. டோன்ட் டெல் எனிதிங் அபவுட் மீ தேர், மேரே பாரிமே வஹா குச் பி மத் போலோ. சரியா? அப்போ இதில் அந்த எனிதிங்க்கு என்ன அரபி? சரியா? எனிதிங்குக்கு அரபிக்கு ஐஷை. சரியா? ஐஷை. சரியா? அப்போ அந்த ஐஷை எங்கே வரணும்? அந்த லா தக்குலுக்கு அடுத்தால. சரியா? லா தக்குல் ஐஷை அன்னிஹினாக். சரியா? லா தக்குல் ஐஷை அன்னிஹினாக். லா தக்குல் டோன்ட் சே ஐஷை எனிதிங் அன்னி அபவுட் மீ ஹினாக் தேர். அப்போ கரெக்டாக வருது. டோன்ட் டெல் எனிதிங் அபவுட் மீ தேர். கரெக்டாக? லா தக்குல் ஐஷை அன்னிஹினாக். ஓகே? புரிஞ்சுதா? சரி, அடுத்தால வாங்க. அடுத்தால என்ன தெரியுமா? நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லணும். சரி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது எப்படி அரபிக்கில் சொல்லுவேன்? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. மே பஹத் குஷ் ஹூம். சரியா? மே பஹத் குஷ் ஹூம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. இதுக்கு என்ன அரபி? அனா சாயித் ஜித்தன். சரியா? அனா சாயித் ஜித்தன். சரியா? அனா ஐ சாயித் ஹாப்பி ஜித்தன் வெரி. கரெக்டாக? அப்போ சேஞ்ச் ஐ எம் வெரி ஹாப்பி கரெக்டாக வருது. சரியா? அரபிக் படி பார்த்தா ஐ வெரி ஹாப்பின்னு தான் வரும். நம்ம ஒரு ஆம் சேர்த்துக்கணும். ஐ எம் வெரி ஹாப்பி. அனா சாயித் ஜித்தன். அனா ஐ சாயித் ஹாப்பி ஜித்தன் வெரி. கரெக்டாக வருது. ஓகே? சொல்லிவிட்டு என்ன சொல்கிறோம்னா, ஏன்னா எனக்கு நல்ல வேலை கிடச்சிட்டுது. சரியா? ஏன்னா எனக்கு நல்ல வேலை கிடச்சிட்டுது. சரியா? அது எப்படி சொல்கிறது? ஏன்னா எனக்கு நல்ல வேலை கிடச்சிட்டுது. சரியா? பிகாஸ் ஐ காட் ஏ குட் ஜாப். क्योंकि मुझे अच्छा नौकरी मिल गया. क्योंकि मुझे अच्छी नौकरी मिल गया. बिकॉज आई गॉट ए गुड जॉब. ஏன்னா எனக்கு நல்ல வேலை கிடச்சிது. கரெக்டாக? இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? ஆஷான் ஹசல்த் வதீஃபா ஜெய்தா. கரெக்டாக? ஆஷான் ஹசல்த் வதீஃபா ஜெய்தா. சரியா? ஆஷான் பிகாஸ், ஹசல்த் காட், ஐ காட். ஹசல்த்துங்கிறது ஐ காட். சரியா? வதீஃபா ஜாப், ஜெய்தா குட். அப்போ வதீஃபா ஜெய்தான்னு சொன்னால் குட் ஜாப். ஹசல்த்து ஐ காட். அஷான் பிகாஸ். சேத் சொல்லும்போது அஷான் பிகாஸ் ஹசல்த்து ஐ காட் வதீஃபா ஜாப் ஜெய்தா குட். அப்போ சேத் சொல்லும்போது அஷான் ஹசல்த் வதீஃபா ஜெய்தான்னு சொன்னால் பிகாஸ் ஐ காட் ஏ குட் ஜாப். கியூக்கி முஜே அச்சி நோக்கரி மில் கயா. ஏன்னா எனக்கு நல்ல வேலை கிடச்சிது. கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது ஏன் தவறு இல்லைன்னு சொல்கிறோம். சரியா? இது ஏன் தவறு இல்லை? திஸ் நாட் மை ஃபால்ட். திஸ் நாட் மை ஃபால்ட். ஏ மேரா கல்த்தி நஹி ஹை. ஏ மேரா கல்த்தி நஹி ஹை. இது ஏன் தவறு இல்லை? திஸ் நாட் மை ஃபால்ட். சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்கிறோம்? ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இப்போ வேலை செய்யிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு நம்ம இன்சார்ஜ் நம்மகிட்ட சொல்கிறாரு, ஏதோ ஒரு ஜாபை பற்றி சொல்லிட்டு இது ஓன் மிஸ்டேக்கு, ஓன் தவறுங்கிறாரு. சரியா? நம்ம அந்த இடத்துல கட்டாயம் பதில் பேசணும். நமக்கு அரபிக் தெரியாதுன்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், அவன் ஏதோ சொல்கிறான்ட்டு பேசாமல் இருந்தோம்னா அது நம்ம தவறுன்னு ஆயிரும். சரியா? அதனால் நம்ம கன்ஃபார்மாக அது நம்ம தவறு இல்லைன்னு தெரியுதுன்னா நம்ம அது ஏன் தவறு இல்லைன்னு நம்ம சொல்லணும் கட்டாயம். சரியா? அதுக்கு இந்த சின்ன கொஞ்சம் அரபிக் தெரியணும் கட்டாயம். சரியா?
இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இடையிடையே வரும். அப்போ இது வந்து இப்போ பாருங்கள், அந்த இன்சார்ஜ் வந்து நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது உன்னுடைய தவறுன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம பதில் என்ன சொல்லணும், இது ஏன் தவறு இல்லை, திஸ் நாட் மை ஃபால்ட், ஏ மேரா கல்தி நகி ஹே. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? ஹாதா மூ கல்தானி. சரியா? ஹாதா மூ கல்தானி. ஹாதா கல்தானின்னா திஸ் இஸ் மை ஃபால்ட். அந்த மூ தான் நாட்டுன்னு ஆக்குறது. சரியா? அப்போ ஹாதா திஸ் இஸ், மூ நாட், கல்தானி மை மிஸ்டேக். கரெக்டாக? கல்தான்னா மிஸ்டேக், கல்தானினா மை மிஸ்டேக், அதான் மை ஃபால்ட், ரெண்டு ஒன்று தான். சரியா? அப்போ ஹாதா ஹூ திஸ் இஸ் நாட், கல்தானி மை ஃபால்ட். அப்போ சேர்க்கும்போது திஸ் நாட் மை ஃபால்ட் கரெக்டாக வருது. ஏ மேரா கல்தி நகிய, இது ஏன் தவறு இல்லை. கரெக்டாக? சரி, ஒருவேளை அது நம்ம தவறாக இருந்துன்னு வைங்க. சரியா? இது நம்ம தவறு தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா? இது நம்மளால் வந்த மிஸ்டேக் தான். சரியா? நம்மளுடைய தவறு தான் புரிஞ்சுட்டு, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த இன்சார்ஜ்கிட்ட போய் சாரி சார், இது என்னுடைய தவறுன்னு சொல்கிறோம். சரியா? என்ன சொல்கிறோம்னா, ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை ஃபால்ட். சரியா? ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை ஃபால்ட். சாரி ஏ மேரா கல்தி ஹை. சாரி இது என்னுடைய தவறு. சரியா? சாரி இது என்னுடைய தவறு. சாரி ஏ மேரா கல்தி ஹை. ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை ஃபால்ட். ஓகே? இது எப்படி அரபியில் சொல்கிறது? முதல்ல ஐ எம் சாரிக்குள்ள வேடை போடுங்க. சரியா? அதுக்கு என்னது? ஆனா ஆசஃப். ஆனா ஆசஃப். சரியா? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஹாதா கல்தானி. சரியா? ஹாதா கல்தானி, ஹாதா திஸ் கல்தானி மை ஃபால்ட், இல்லைனா மை மிஸ்டேக். சரியா? அப்போ ஆனா ஆசஃப், ஐ எம் சாரி, ஹாதா கல்தானி திஸ் மை மிஸ்டேக். சரியா? அப்போ சேர்க்கும்போது சாரி திஸ் இஸ் மை மிஸ்டேக், ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை ஃபால்ட், ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை ஃபால்ட், சாரி ஏ மேரா கல்தி ஹை. சாரி இது என்னுடைய தவறு. கரெக்டா? சரியா? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து என்ன சொல்கிறோம்னா, ஏன் மனநிலை சரியில்லைன்னு சொல்லணும். சரியா? மை மூட் இஸ் நாட் குட், மேரா மூட் டீக் நகி ஹை. மேரா மூட் டீக் நகி ஹை, மேரா மூட் டீக் நகி ஹை, என் மனநிலை சரியில்லை, மை மூட் இஸ் நாட் குட். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? மசாஜி மூ ஜெயித். மசாஜி மூ ஜெயித். மசாஜி மை மூடு, மசாஜ்னா மூடு, மசாஜின்னு சொன்னால் மை மூடு, மூ நாட் ஜெயித் குட்டு. சேர்க்கும்போது மை மூட் இஸ் நாட் குட் கரெக்டாக வருது. சரியா? ஒரு இஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். மேரா மூட் டீக் நகி ஹை, என் மனநிலை சரியில்லை. சரியா? சரி, இன்றைக்கி என் மூடு சரியில்லைன்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறது? சரியா? இப்போ நம்ம சொன்னது வந்து என் மனநிலை சரியில்லைன்னு சொன்னால் தான் மை மூட் இஸ் நாட் குட். நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்னா, டுடே மை மூட் இஸ் நாட் குட். டுடே மை மூட் இஸ் நாட் குட், ஆஜ் மேரா மூட் டீக் நகி ஹை. இன்னைக்கு என் மனநிலை சரியில்லை, இன்று என் மனநிலை சரியில்லை. இது எப்படி சொல்கிறது? அப்போ இன்றுக்குள்ள அரபி மட்டும் சேர்க்கணும். எங்கே? சென்டென்ஸில் லாஸ்ட்டில். சரியா? அப்போ மசாஜி மூ ஜெயித் அல்யோம். சரியா? மசாஜி மூ ஜெயித் அல்யோம். கரெக்டாக? மசாஜி மை மூட் மூ ஜெயித் நாட் குட் அல்யோம் டுடே. சரியா? இப்போ மை மூட் இஸ் நாட் குட் டுடே. சரியா? மை மூட் இஸ் நாட் குட் டுடே. கரெக்டாக? மேரா மூட் ஆஜ் மேரா மூட் டீக் நகி ஹை, இன்னும் என் மனநிலை சரியில்லை. சரியா? புரிஞ்சுதா? மசாஜி மூ ஜெயித் அல்யோம். கரெக்டாக? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆளை பார்த்து அவன் என் நண்பன்னு சொல்லணும். இஸ் மை ஃப்ரெண்ட், ஏ மேரா தோஸ்த், இல்லைனா ஓ மேரா தோஸ்த்னு சொல்லணும். சரியா? ஓ மேரா தோஸ்த். சரியா? ஹீஸ் மை ஃப்ரெண்ட், அவன் என்னுடைய நண்பன். இதுக்கு என்ன அரபி? ஹுவா. ஹுவா சத்தீக்கி. சரியா? ஹுவா ஹி. சத்தீக்னா ஃப்ரெண்ட், சத்தீக்கினா மை ஃப்ரெண்ட். அப்போ நமக்கு இப்போ ஹுவா ஹி சத்தீக்கி மை ஃப்ரெண்ட், ஹீ மை ஃப்ரெண்டுன்னு தான் வருது. நம்ம ஒரு இஸ் இடையில சேர்த்து ஹீஸ் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். சரியா? அப்போ ஹுவா சத்திக்கு ஹீஸ் மை ஃப்ரெண்ட், ஓ மேரா தோஸ்தே, அவன் என்னுடைய நண்பன். சரியா? சரி, இதே இப்போ நம்ம என்ன எப்படி சொல்ல போகிறோம்னா, அவன் குழந்தை பருவத்திலிருந்தே என்னுடைய நண்பன். சரியா? ஹீஸ் மை ஃப்ரெண்ட் சின்ஸ் சைல்டுஹுட். சரியா? ஹீஸ் மை ஃப்ரெண்ட் சின்ஸ் சைல்டுஹுட். ஓ பச்பன் சே மேரா தோஸ்த் ஹை. ஓ பச்பன் சே மேரா தோஸ்த் ஹை. அவன் குழந்தை பருவத்திலிருந்து என் நண்பன். ஹீஸ் மை ஃப்ரெண்ட் சின்ஸ் சைல்டுஹுட். சரியா? அப்போ சின்ஸ் சைல்டுஹுட்டுங்க வேர்டை நம்ம இப்போ இதில் சேர்க்கணும். எங்கே? சென்டென்ஸில் லாஸ்ட்டில். சின்ஸ் சைல்டுஹுட்டுக்கு என்னது? மின்ஸ் அல் தஃபூலா. சரியா? மின்ஸ் அல் தஃபூலா. அப்போ ஹுவா சத்திக்கு மின்ஸ் அல் தஃபூலா. கரெக்டாக? ஹுவா சத்திக்கு மின்ஸ் அல் தஃபூலா. அப்போ சேர்த்து சொன்னால் ஹீஸ் மை ஃப்ரெண்ட் சின்ஸ் சைல்டுஹுட். ஓ பச்பன் சே மேரா தோஸ்த் ஹை, அவன் குழந்தை பருவத்திலிருந்தே என் நண்பன். கரெக்டாக? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இது சுலபம் இல்லைன்னு சொல்லணும். அது எப்படி சொல்லுது? திஸ் நாட் ஈஸி, ஏ ஆசான் நஹி ஹை. ஏ ஆசான் நஹி ஹை, திஸ் நாட் ஈஸி, இது சுலபம் அல்ல. சரியா? அப்போ ஏ ஆசான் நஹி ஹை, திஸ் நாட் ஈஸி, இது சுலபம் அல்ல.
ஆதா மாஃபி சகலா, ஹாதா மாஃபி சகலா. சரியா? ஹாதா மாஃபி, திஸ் இஸ் நாட் சகலா ஈஸி. சரியா? ஹாதா மாஃபி, திஸ் இஸ் நாட் ஹாதா, திஸ் இஸ் மாஃபி நாட் சகலா ஈஸி. அப்போ சேரும்போது திஸ் இஸ் நாட் ஈஸி, ஏ ஆசான் நஹீ ஹை, இது சுலபம் இல்லை. கரெக்டாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறோம்னா, இது சுலபம் இல்லை, முயற்சி பண்ணாத. சரியா? முயற்சி பண்ணாத, இது சுலபம் இல்லை. என்னென்னா முயற்சி பண்ணாலும் அது ஒரு காரியத்தை வந்து செய்ய முடியாத ஒரு விஷயம்னு வச்சுப்போம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட முயற்சி செய்யாத, இது சுலபம் இல்லை. சரியா? முயற்சி செய்யாத, இது சுலபம் இல்லை. டோன்ட் ட்ரை, திஸ் இஸ் நாட் ஈஸி. डोंट ट्राई, दिस इज नॉट ईजी. कोशिश मत करो, ये आसान नहीं है. कोशिश मत करो, ये आसान नहीं है. डोंट ट्राई, दिस इज नॉट ஈஸி. முயற்சி செய்யாதே, இது சுலபம் அல்ல. இப்போ இந்த டோன்ட் ட்ரைங்க வேர்டு நம்ம இதில் சேர்க்கணும் எங்கள் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில். சரியா? டோன்ட் ட்ரைக்கு அரபிக்கில் என்னது? லா தகாவல். கரெக்டாக? லா தகாவல், அதாவது தகாவல்னு சொன்னால் யூ ட்ரை. சரியா? அப்போ லா தகாவல்னு சொன்னால் டோன்ட் ட்ரை. சரியா? ஹாவல்னா ட்ரை, அதை தகாவல்னு சொன்னால் யூ ட்ரை. ஆனால் நம்ம சொல்லும்போது யூ டோன்ட் ட்ரைன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? டோன்ட் ட்ரைன்னு சொன்னாலே அந்த மீனிங் தான் வரும். அதான் ல தகாவல், டோன்ட் ட்ரை. ஹாதா மாஃபி சகலா, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், திஸ் இஸ் நாட் ஈஸி. சரியா? அப்போ டோன்ட் ட்ரை, திஸ் இஸ் நாட் ஈஸி. ல தகாவல், ஹாதா மாஃபி சகலா. கோஷிஷ் மத் கரோ, ஏ ஆசான் நஹீ ஹை. முயற்சி செய்யாத, இது சுலபம் இல்லை. கரெக்டாக? சரியா? சரி, ஓகே, இன்றைக்கு வந்து இவ்வளோ போதும். சரியா? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.